நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது ஒரு மிகவும் பாப்புலர் ஹாலிவுட் படம் பத்தி. படத்தோட பேரு த டெவில் வேர்ஸ் பிராடா 2. இந்த படம் 2026 மே 1 அன்று ரிலீஸ் ஆச்சு. உலகம் முழுக்க இப்போ வரைக்கும் $445 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இது எவ்ளோ பெரிய ஹிட்னு புரியுதா? நாம் இந்த படத்தோட முழு கதையையும் தமிழ்ல பார்க்கலாம். கேஸ்ட் அண்ட் க்ரூ. படம் இயக்கியவர் டேவிட் பிராங்கிள். ஆன் ஹாத்தவே, ஆண்டி சாக்ஸா நடிக்கிறாங்க. மெரில் ஸ்ட்ரீப், மிராண்டா பிரீஸ்லியா நடிக்கிறாங்க. எமிலி பிளண்ட், எமிலியா நடிக்கிறாங்க. ஸ்டான்லி டூச்சி, நைஜலா நடிக்கிறாங்க. லேடி காகா படத்துல ஸ்பெஷலா தோன்றுகிறாங்க. இந்த கேஸ்ட பார்த்தாலே புரியும் இது எவ்ளோ பிக் படம்னு. ஸ்டோரி செட்டப். 2006ல ஆண்டி சாக்ஸ் ரன்வே மேகசீன்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்தாங்க. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ 20 வருஷம் கழிச்சு ஆண்டி ஒரு ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஆனா ஒரு அவார்ட்ஸ் காலா நடக்கும்போது திடீர்னு ஆண்டியோட நியூஸ் ரூம் மொத்தமா டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா லீ ஆஃப் ஆகிடுது. யோசிங்க, வேலை போச்சு, என்ன பண்றது? கான்ஃப்ளிக்ட் பிகின்ஸ். அதே நேரத்துல மிராண்டா பிரீஸ்லிக்கும் பிரச்சனை வருது. ரன்வே மேகசீன் ஒரு பிராண்ட் பத்தி தப்பான ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அந்த பிராண்ட் ஸ்வெட் ஷாப் லீபர் யூஸ் பண்றதா ஸ்கேண்டல் வருது. மேகசீன் ரெப்யூட்டேஷன் பாதாளத்துல விழுது. ரன்வேயோட பேரண்ட் கம்பெனியோட பாஸ் இர்வ் ராவிட்ஸ் ஆண்டிய ஃபீச்சர்ஸ் எடிட்டரா ஹையர் பண்றாரு. ஆனா மிராண்டாவோட பெர்மிஷன் இல்லாம. மிராண்டா கோவமா இருக்காங்க. இப்போ யோசிங்க, ஆண்டி மிராண்டா கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. நல்லா போகல, ஓடி போனாங்க. இப்போ திரும்பவும் சேம் ஆஃபீஸ், சேம் மிராண்டா. இர்வோட சன் கம்பெனியோட கண்ட்ரோல் எடுக்கிறான். அவன் லீ ஆஃப் மற்றும் கட்பேக்ஸ் பிளான் பண்றான். இது மிராண்டாவோட ரன்வேயை டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போ எனிமீஸா இருந்த ஆண்டியும் மிராண்டாவும் ஒரே சைட்ல நிக்கணும். படம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இங்கிருந்து தான். வெர்டிக்ட். படம் 1 hour 59 minutes நேரம் இருக்கு. கிரிட்டிக்ஸ் ஜென்ரலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபிலிம் பீட். ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படம் ஃபேஷனை ஜென்யூன்லி லவ் பண்றது மாதிரி ஃபீல் ஆகுது. டார்க்கரா இருக்கு, ஆனா பெட்டராவும் இருக்கு. விக்கிபீடியா. அவுட்ரோ. நண்பர்களே, இந்த படம் ஃபேஷன் மட்டும் இல்ல, ஜேர்னலிசம் பத்தியும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லுது. பணம் மட்டுமே எல்லாம் இல்ல, பேஷனும் முக்கியம்னு சொல்லுது. நீங்க இந்த படம் பாத்தீங்களா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்றத மறக்காதீங்க. நன்றி.